கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக கூடி வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரதர் சொன்ன மாதிரி என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சாப்டர் 11 பாஸ் ஓவர் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் பஸ்கா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின அந்த ஒரு பாடத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சில வாரங்களா பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் நம்பர் 57. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோன்றதை ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்னா இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். போன வாரம் 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று வந்து என்னன்னா அவர் லார்ட்ஸ் மெமோரியல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். இதுல வந்து நம்மளுடைய அன்பு சகோதரர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய மெமோரியலை எப்படி அனுசரிச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதுறார். சோ அவர் அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஒரு புதிய விஷயத்த ஒரு நம்மளுடைய ஆண்டவர் தொடங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி பழைய பஸ்கா பண்டிகைய நம்மளுடைய ஆண்டவர் வந்து அனுசரிச்சார் அப்படின்ற மாதிரிதான் எழுதியிருக்கிறார். அதையும் நம்ம பார்த்தோம். சோ ஏன்னா அவர் வந்து ஒரு யூதரா பிறந்திருக்கிறார். சோ யூதரா பிறந்ததுனால கண்டிப்பா அந்த ஒரு பஸ்கா பண்டிகையை கண்டிப்பா அவர் அனுசரிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதுறாரு. அந்த ஒரு பஸ்கா பண்டிகையை எல்லாமே அனுசரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு அப்பத்தையும் அதுக்கப்புறம் திராட்சை ரசம், இந்த திராட்சை ரசம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஜூவிஷ் கல்ச்சர். அது அவங்க யூதர்களுடைய பாரம்பரியத்துல எப்பயுமே அந்த ஒரு திராட்சை ரசம் அவங்களுடைய சாப்பாட்டுல சேர்த்துக்குவாங்க. சோ அதுவும் அங்க இருந்திருக்கும். சோ அதனால அங்க இருக்க அந்த ஒரு அப்பத்தையும் அங்க இருந்த அந்த ஒரு திராட்சை ரசத்தையும் எடுத்துதான் நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு புதிய மெமோரியலை அங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு யூதரா பிறந்ததுனால கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருப்பார். அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரே நாள்ல தான் நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றார். ஸோ 14th ஆஃப் நிசான்ல தான் அந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து சொல்றார். எல்லாமே ஒரே நாள் நடந்திருக்கு. இந்த மெமோரியல், இந்த பாஸ் ஓவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 14th வந்து ஸ்டார்டிங் ஈவினிங் 6 மணிக்கு மேல இது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து கெத்செமனே போனது, அப்புறம் பாடுக்குள்ள போனது, மரணத்துக்குள்ள போனது எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நாளுக்குள்ள நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிவன் பிரெட் ஹெர்ப்ஸ் 2 இது பார்த்தோம். அதாவது புளிப்பில்லாத அப்பமும் அந்த ஒரு கசப்பான கீரையும் பஸ்கா பண்டிகையில அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் சொல்றாரு அப்படின்னா, இந்த அன்லிவன் பிரெட் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூரான ஒரு பிரெட், அதாவது ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பிரெட் அப்படின்றத அவங்க சொல்றாரு. அதுக்கு எதெல்லாம் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா, புளிப்புக்கு எதெல்லாம் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப கரண்டா இருக்கிற ஹியூமன் தியரி, ஓகேங்களா? சோ மனிதர்களுடைய கோட்பாடு அது இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பிஷியஸான ஒரு லைஃப் இருக்கக்கூடாது. சோ கரப்ஷன் இருக்கக்கூடாது. சோ இதை எல்லாத்தையுமே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அன்லீவன் அந்த ஒரு லீவன் பிரெட், ஒரு புளிப்பான அப்பத்துக்கு அங்க வந்து ஒப்பிட்டு பேசுறார். சோ இது எதுவுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அதுதான் புளிப்பில்லாத ஒரு அப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. அடுத்தது கசப்பான ஒரு கீரை, அதை குறிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள். சோ இது எல்லாத்தையுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஒரு கசப்பான கீரையை குறிக்கிறதா இருக்குது. சோ இதுல நம்மளுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் இதுல அங்க பங்கு இருக்கு. அந்த கசப்பான ஒரு விஷயத்துல கண்டிப்பா அங்க பங்கு இருக்கு அப்படின்றதையும் அங்க வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் லார்ட்ஸ் மெமோரியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு டாபிக் வந்து பிரதர் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, வி பீயிங் மெனி ஆர் ஒன் லோஃப், நாம் அநேகராய் இருந்தும் ஒரே அப்பமாய் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் கொடுக்குறாரு. சோ அநேகரா இருக்கிறோம், ஆனா ஒரே அப்பமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு திருச்சபைக்கு என்ன பேர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்லீஷியா, எக்லீஷியாவுடைய மெம்பர்ஸ்ன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் பிறந்தவர்கள், ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிகள் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறாரு. சோ இது எல்லாமே வந்து யாருக்குன்னா நம்மளுக்கு தான் கரெக்டா பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லாருமே ஒரே அப்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் வந்து கம்யூனியன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அங்க சொல்றேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க பங்கேற்கிற ஒரு விஷயம். சோ அந்த ஒரு யூனிட்டி அங்க இருக்கணும்
அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க பிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த ஒரு யுனைட்டி அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிச்சு அங்க சொல்லிட்டு இருக்கிறார் பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஒரு பிராபோஜனத்தை வந்து நம்ம வருஷந்தோறும் அனுசரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை, நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ புதுப்பிச்சுக்கிறோமா. வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு அனுசரிப்புனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் லைஃப், அந்த ஒரு உடன்படிக்கை பிணைப்பின் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா புதுப்பிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இறந்தோமானால் அவரோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீவித்தும் இருக்கலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து பாடுகளை அனுபவித்தோம் ஆனால் அவரோட சேர்ந்து என்னவும் பண்ணலாம் அப்படின்னா ஆளுகையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றார். சோ இது எல்லாமே, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இது எல்லாமே யாருக்கு வரும்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்லீஷியா, பாடி ஆஃப் கிரைஸ்ட், இது எல்லாத்துக்கும், இவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு கம்யூனியனை குறித்து சொல்லும் போது, இந்த ஒரு கம்யூனியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னா, கம்யூனியன் வித் ஹார்ட். ஓகேங்களா, இருதய பூர்வமாக அந்த ஒரு கம்யூனியன் இருக்கணும். அந்த ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒன்னா சேர்ந்து பங்கெடுக்கிறோம் எதுல அப்படின்னா, அந்த ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு போயிட்டு அந்த ஒரு அப்பத்தையோ திராட்சை ரசத்தையோ குடிக்கிறத பத்தி பேசல. அனுதினமும் நம்ம அந்த ஒரு கம்யூனியனா அந்த ஒன்னா இருந்து இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள்லயும் அவருடைய வேலைகள்லயும் நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த வேலை செய்யறோங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இருதய பூர்வமாக ஒரு கம்யூனியன், அந்த ஒற்றுமை அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வித் தி ஃபெலோ மெம்பர்ஸ் ஆஃப் தி பாடி அப்படின்னு. ஓகேங்களா, யாருன்னா கிறிஸ்துவின் சரீரம் இருக்குல்ல, அந்த சரீரத்தின் ஃபெலோ மெம்பர்ஸ், அந்த சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்தினரோடையும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இருதய பூர்வமான ஒரு ஒற்றுமை அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஏதோ நம்ம அன்னைக்கு வந்தோம், அதை சாப்பிட்டோம், அன்னைக்கு போனோம், அந்த மாதிரி இல்லாம அனுதினமுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இருதய பூர்வம், ஓகே, ஃபீல் பண்ணி அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபெலோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, வெறும் நம்ம எக்லீஷியா மட்டும் கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்லீஷியாவுக்குள்ள அது வரணும். அப்புறம் நம்ம எக்லீஷியா மட்டும் கிடையாது, இந்த சத்தியத்துல உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே யார் தான்? கிறிஸ்துவின் சரீரம் தான். ஓகேங்களா, சோ இந்த இந்த எக்லிஷியால தான் தேவன் செலக்ட் பண்ணுவார் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. சோ உலகம் ஃபுல்லா எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் சரீரமாக தான் தேவன் பார்க்கிறார். சோ எல்லாரோடையுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இருதய பூர்வமான அந்த ஒரு ஒற்றுமையோட அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இவங்களுக்கு இன்னொரு ஒரு பேரும் கொடுக்கிறார், என்ன அப்படின்னா ட்ரூலி கான்செக்ரேட்டட், உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா ஃபேத்ஃபுல் லிட்டில் ஃப்ளாக் அப்படின்றார், விசுவாசமான சிறுமந்தை. அதே மாதிரி இன்னொரு ஒரு பேர் கொடுக்குறாரு, என்னன்னா கிரைஸ்ட் இன் தி ஃபிளஷ். ஓகேங்களா, கிறிஸ்து மாம்சத்துல இருக்கிற கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, மாம்சத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்து அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம பார்க்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் தான் இங்க இருக்குது, மாம்சத்துல இங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு மைண்ட் நம்மளுக்கு அங்க செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம பார்க்கும்போது அவங்க கிறிஸ்துவா பார்க்கணும். அவங்க வந்து இப்போதைக்கு மாம்சத்துல இருக்காங்க, எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், ஆவிக்குரிய ஜீவியாக அவங்க மாறலாம். சோ அந்த ஒரு நினைப்போடையே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் அதிலேயே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் இண்டிகேட்ஸ் தட் மெஷர் ஆஃப் அவர் லவ் ஃபார் தி லார்ட். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ மேல எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அளவை தேவன் எப்படி கண்டுபிடிக்கிறாராம், நம்ம எந்த அளவுக்கு சகோதர சகோதரிகள் மேல அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் என்ன பண்றாராம் தேவன் அங்க மெஷர் பண்றாராம், அளக்குறாராம். ஓகேங்களா, சோ சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து அப்போஸ்தலர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகேங்களா, சோ அதுக்குதான் நம்ம வசனம் எல்லாம் பார்த்தோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். 1 யோவான் 3:14 போன வாரம் படிச்சோம். ஓகேங்களா, சோ சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சோ அப்படின்னா நம்ம அன்பு கூறல சகோதர சகோதரிகள்ட்ட அப்படின்னா நம்ம எந்த ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மரணத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே 1 யோவான் 3:16 என்ன இருக்கு அப்படின்னா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம்.
நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஜீவனையே கொடுத்திருக்கிறார். சோ அதனாலதான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா கடன் வாங்கியிருக்கோம். ஜீவனை என்ன பண்ணிருக்கிறோம்? கடன் வாங்கியிருக்கோம். சோ கடனை என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தின் முக்கியத்துவம். ஓகேங்களா? சோ அதை குறிச்சும் நம்மளுடைய மூத்த சகோதரர் இந்த டாபிக்ல எழுதியிருக்கிறார். ஏன்னா நம்ம அநேகரா இருக்கிறோம், ஆனா ஒரே அப்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு நம்மளுடைய சகோதரத்துவம் இருக்குது அப்படின்றதுக்காக அங்க எழுதுறார். சோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தார். எப்படி அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய தாளந்துகள், ஓகேங்களா, என்னவா வேணா இருக்கலாம். நேரமா இருக்கலாம், இன்ஃபுளுன்ஸா இருக்கலாம். சோ எந்த ஒரு தாளந்தா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயத்த எங்கதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஒய்ஃப், சில்ட்ரனு, ஹஸ்பண்ட்ஸ், இல்லைன்னா வயசான பேரண்ட்ஸ். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவன் கொடுத்த அநேக தாளந்துகளை எங்கதான் அதிகமா செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதையும் தாண்டி சரி சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க யார் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 3 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா உலகம், மாம்சம், சாத்தான். ஓகேங்களா? சோ அதையும் தாண்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா உலக கவலை, உலக விதமான ஏதோ ஒரு வேலைகள் வந்துடுது. இல்லைன்னா மாம்சம் நம்மளுக்கே தான் இருக்குங்க, ஏதாவது ஒரு தேவை இருக்கு. சோ அதுல அந்த ஒரு தாளந்து போயிடுது. அப்படி இல்லை அப்படின்னா சாத்தான் அதை எடுத்துக்கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இவ்வளத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும். இதுதான் கான்செக்ரேட்டட் லைஃப், இதுதான் அர்ப்பணிப்பின் ஜீவன். அப்படிதான் ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கையை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ ஃபேமிலி, அதை தாண்டி உலகம், மாம்சம், சாத்தான், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, அங்க வந்து சகோதர சகோதரிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அதையாவது நம்ம ப்ராப்பரா கொடுக்குறோமா? சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இமீடியட்டா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை தட்டி விடாதபடிக்கு அதை நம்ம உடனே போய் அவங்க சகோதர சகோதரிகளுக்கு அந்த அன்பை காட்ட வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதான் இன்னும் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி அந்த ஒரு டாபிக்கை முடிச்சார். என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி அன்பு காட்டாதவர்கள், ஓகேங்களா, சோ இந்த மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பு காட்டாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட், தேவனின் அந்த ஒரு ஆவியில ரொம்ப வீக்கா ஃபீபிளா அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட டைம் முழுவதுமே எங்க போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதர் ஃபேமிலிக்கு போயிடும், இல்லைன்னா உலகத்துக்கு போயிடும், இல்லைன்னா மாம்சம் அவங்களுக்கு சொந்த தேவைகளே பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாத்தானுக்கு அங்க டைம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களோட தாளந்து எல்லாமே அங்க போயிடும். சோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்களை அவங்க சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ அதனால அவங்க ரொம்ப ஃபீபிளா, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட்ல. என்னன்னா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தேவை அப்படின்னும் போது முதல்ல அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க நிற்பாங்க. சோ எல்லா விஷயத்தையும் அன்பு காட்டுறது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து அங்க செய்வாங்க. அந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்ப்போம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வி பீயிங் மெனி, நம்ம அநேகரா இருந்தும் ஒரே அப்பமா அங்க இருக்கிறோம். அந்த ஒரே அப்பம் நம்ம சொல்லும் போது எல்லாரும் அந்த ஒரே ஒன்னஸ்ல இருந்து ஒன்னா இருந்து அந்த ஊழியம் செய்யணும், ஒன்னா அந்த அன்பு காட்டுறோம். அந்த ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த ஒரு விஷயத்தை தான் குறிச்சுதான் இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாவே நம்முடைய 7ஆம் தூதர் நம்ம எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் அடுத்தது பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த மெமோரியல் ஸ்டில் அப்ராப்ரியேட், நினைவு கூறுதல் இன்னும் பொருத்தமானது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சில விஷயங்களை குறிச்சு பார்க்கலாம். இத இந்த ஒரு சின்ன இதை மட்டும் யாராவது படிக்கிறீங்களா? யாரும் பைபிள் ரீடிங் இருக்கீங்களா? நான் படிக்கவா? சிஸ்டர் படிங்க ஆ, சிஸ்டர். எதிரேய புது வருடம். வசந்த காலத்தில் சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர்
வரும் முதல் அமாவாசை அன்று தொடங்குகிறது. 14வது நாள் எளிதில் கணக்கிடப்படுகிறது. ஆனால் பண்டிகை வாரத்தோடு குழம்பிவிடக் கூடாது. இந்த பண்டிகை வாரம் யூத கொண்டாட்டம் 15ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு நீடித்தது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் வாரம் களிப்போடு யூதர்களால் கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த டாபிக்ல நினைவு கூறுதல் இன்னும் பொருத்தமானது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 14th ஆஃப் நீசான எப்படி யூதர்கள் கிரகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க வந்து சொல்றாரு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா எபிரேய புது வருடம். ஓகேங்களா? யூதர்களுடைய புது வருஷம். ஓகேங்களா? அது எப்ப தொடங்குது அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு எப்பங்க புது வருடம்? ஜனவரி மாசம். கரெக்டுங்களா? சோ நம்மளோட நியூ இயர். சோ அதே மாதிரி எபிரேயர்களுக்கு யூதர்களுக்கு அவங்களுடைய ஜூயிஷ் கேலண்டர் படி எது புது வருடம் அப்படின்னா நீசான் மாசம். அதான் ஃபர்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? சோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் நீசான் மாசத்தை எப்படி அவங்க கணக்கிடுறாங்க அப்படின்னா, வசந்த காலத்தில் சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர். ஓகேங்களா? சோ ஸ்ப்ரிங்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு சூரியனுடைய ரேஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கதிர் ஒளிகள், இது வந்து பூமியோடைய ஆக்சஸ் சொல்லுவாங்கல்ல, சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? அதுதான் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தோட ஆக்சஸ் அப்படின்னுவாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை எப்ப இந்த சூரிய ஒளி கடக்குதோ அப்பையில இருந்து, ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் பேரு ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்ப அந்த சூரிய ஒளி கடக்குதோ அப்பையில இருந்து வர 14வது நாள். ஓகேங்களா? அதான் சொல்றாரு வரும் முதல் அமாவாசை. ஓகேங்களா? சோ அப்பையில இருந்து வர முதல் அமாவாசை. ஓகேங்களா? அமாவாசைனா நியூ மூன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? சோ எப்ப அந்த முதல் அமாவாசை வருதோ அதுல இருந்து அந்த 14வது நாள் எப்ப வருதோ அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீசான் மாசம் 14ஆம் தேதி வந்துடுச்சு. இன்னைக்கு என்னங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் அப்படின்றத அவங்க அப்படிதான் கிரகிப்பாங்க. ஓகேங்களா? சோ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வசந்த காலம் ஸ்ப்ரிங்ல சூரியனுடைய ஒளி இந்த ஒரு பூமி முழுவதும் அங்க பட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து பாதி அளவுக்கு, ஓகேங்களா, அடுத்த பேஜ்ல போட்டோ இருக்கு, காட்டுறேன். ஸோ சூரியனுடைய ஒளி அந்த பூமத்திய ரேகை, அந்த எர்த்தோடைய ஆக்சஸை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் வர முதல் அமாவாசை. ஓகேங்களா? நியூ மூன். ஓகேங்களா? அங்கிருந்து தொடங்கி 14வது நாள். ஓகேங்களா? சோ அப்பதான் என்னன்னா, நீசான் மாசம் 14ஆம் தேதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போனாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா, 15வது நாள் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ அடுத்த பண்டிகை அவங்களுக்கு ரெடியா இருக்கு. சோ அதனால இதை வந்து அவங்க குழப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈக்குவல் லைட் அண்ட் நைட். ஓகேங்களா? ஈக்குவல் லைட் இருக்கும், அதே நேரத்துல ஈக்குவலான ஒரு நைட்டும் அந்த ஒரு டார்க்னஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான். ஓகேங்களா? நம்ம கூகுள்ல போட்டா இதுதான் வருது. ஓகேங்களா? இப்ப லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூரிய ஒளிகள் இருக்கு. ஸோ இங்க இருந்து சன்ல இருந்து இந்த ரேகை இப்படி வரும். வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கோடு இருக்கு, அதான் எர்த் ஆக்சஸ் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த சூரிய ஒளி எப்ப இதை தாண்டி அந்த சைடு வருதோ அப்பையில இருந்து அவங்க என்ன கணக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சரி இது வந்து நம்மளுடைய நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுல இருந்து வர முதல் அமாவாசையை கணக்கெடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வந்து 14வது நாள் எது வருதோ அதுதான் அவங்க நீசான் மாசம் 14ஆம் தேதி அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது நியூ மூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நியூ மூன். ஓகேங்களா? சோ இங்கதான் சூரிய ஒளி வருது. சூரிய ஒளி உள்ள வந்தோன்னே இந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்னன்னா ஃபுல்லா டார்க்கா இருக்கு. ஓகேங்களா? இந்த நியூ மூன் இடத்துல, ஏன்னா அது அமாவாசை. ஓகேங்களா? ஃபுல் இருளா இருக்கும். சோ அதுக்கப்புறம் தான், அமாவாசைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூன் என்ன ஆகுங்க, அப்படியே கொஞ்சம் தெரியவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த சைடு வரும்போது ஃபுல் மூன் ஆயிடும். அதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த அமாவாசையில இருந்து 14th டே கணக்கு எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கணக்கு எடுப்பாங்க அப்படின்னா, ஓகே நீசான் மாசம் 14ஆம் தேதி வந்துடுச்சு அப்படின்றத அவங்க கணக்கு எடுப்பாங்க. ஓகேங்க. இதை எதுக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் அங்க சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த ஒரு ஃபார்முலாவை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா யூதர்கள் அவங்களுடைய வருஷம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா?
ஆதி கால சபையில ஓகே யூதர்கள் இதை தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி கால சபையில, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த மெமோரியலை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் கரெக்டா அனுசரிக்கணும்ல. சோ இந்த மெமோரியலை கரெக்டா அன்னைக்கு 14th அன்னைக்கு தான் அனுசரிக்கணும்ல. சோ அதுக்காக அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா அந்த ஒரு மெமோரியலை இயேசு கிறிஸ்துவோட நினைவு கூறுதலை, பஸ்காவை விட்டுருங்க, அதை மறந்துடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு நினைவு கூறுதல் தான் முக்கியம். ஓகேங்களா? சோ அந்த மெமோரியல், அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு நினைவு கூறுதலை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் அந்த ஒரு கால்குலேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே ஏர்லி சர்ச் டைம்ல, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏடியில ஆதி கால சபையில இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு மெமோரியலை கரெக்டா வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர வர ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெமோரியலோடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு ஏன் மெமோரியல் அனுசரிக்கிறோம், வருஷத்துக்கு எத்தனை வாட்டி அனுசரிக்கணும், சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வந்து டோட்டலாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் இருக்க வரைக்கும் அவங்க கரெக்டா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டேட்ல தான் அனுசரிக்கணும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் கடைசி அப்போஸ்தலர் யோவான் இருந்தார். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஏடியோட எண்ட் வரைக்கும். ஓகேங்களா? சோ அது வரைக்குமே நம்மளுக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவங்க கரெக்டா என்ன ப்ராப்பரா கைட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஞ்சுரியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் நிறைய சீஷர்கள்லாம் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே கரெக்டா அங்க அனுசரிச்சுக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி இவங்க எல்லாம் மரிச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா, அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் வந்த சீஷர்கள் இவங்க எல்லாம் மரிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் செஞ்சுரி, மூன்றாவது நூற்றாண்டுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 325 ஏடியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? கான்ஸ்டன்டைன் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருங்க, ஒரே நாள்ல கிறிஸ்தவரா மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரி எல்லாமே நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கிறிஸ்தவர்கள் மேல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஆதிக்கம் செலுத்த அங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சோ அந்த 325 அப்புறம் தேர்ட் செஞ்சுரி, ஃபோர்த் செஞ்சுரி, ஃபிஃப்த் செஞ்சுரி இப்படிலாம் வர 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையான சபை மக்கள் மேல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், ஓகேங்களா, சோ தப்பறையான போதகங்கள், கோட்பாடுகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சபைக்குள்ளாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை திருத்தி சொல்றதுக்கு அந்த காலத்துல அப்போஸ்தலர்களோ அந்த காலத்துல வந்த சீஷர்களோ இல்ல. சோ அதனால ஜனங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ நிறைய விஷயங்களை மாத்தினாங்க. அதனால நிறைய பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம். கரெக்டுங்களா? ஆத்மாவை எப்படி மாத்தினாங்க, நரகத்தை எப்படி மாத்தினாங்க அப்படின்லாம். சோ இன்னைக்கு இந்த இடத்துல என்னதான் பார்க்க போறோம்னா இந்த மெமோரியலை மட்டும் அவங்க எப்படி மாத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த குறிச்சுதான் பிரதர் இங்க வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? சோ அதுல என்ன ஒரு மெயினான ஒரு கான்செப்ட இங்க ரோம கத்தோலிக்க சபை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம பேப்டிசம் எடுக்கும் போது, அதாவது ஒரு கிறிஸ்தவன் அவங்க பேப்டிசம் எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பிறந்ததுல இருந்து அந்த பேப்டிசம் எடுக்கிறாங்கல்ல அது வரைக்கும் இருக்க எல்லா பாவத்தையும் யார் கழுவிட்டா, யாரு நீக்கிட்டா அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, நீக்கிட்டாரு. ஓகேங்களா? அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து பேப்டிசம் எடுக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்தையும் யார் நீக்கிட்டா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணிருச்சுங்க, அங்க நீக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா பேப்டிசத்துக்கு அப்புறம் ஓகேங்களா நம்ம நிறைய பாவங்கள் செய்வோம். கரெக்டுங்களா? எல்லாருமே பாவம் செய்வோம். சோ அந்த பாவத்தை எல்லாம் எது நீக்காது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஈடுபலியோ அந்த ஒரு ரத்தமோ என்ன பண்ணாது, நீக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பேப்டிசத்துக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் பாவங்கள் செய்யறோமோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து என்ன ஆகாதுங்க, ஆமா மன்னிக்கப்படாது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா தனியா பலி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க.
ஓகேங்களா? சோ பிறந்ததுல இருந்து பேப்டிசம் எடுக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், அவருடைய மரணம், அந்த ஈடுபலி என்ன பண்ணிடுது அப்படின்னா கழுவிடுது. ஆனா அதுக்கப்புறம் செய்யற பேப்டிசத்துக்கு அப்புறம் செய்யற பாவங்கள் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் எது கழுவாது? ஆண்டவருடைய மரணம், அந்த ரத்தம் கழுவாது. சோ அதனால அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தனியா பலிகள் தேவைப்படுது. சோ இல்லைன்னா நீங்க எங்க போக மாட்டீங்க, பரலோகம் போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட இந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அப்படி இந்த ஒரு பாவத்தை எல்லாம், அதாவது பேப்டிசத்துக்கு அப்புறம் நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் கழுவணுமா, அதை நீங்க நீக்கணுமா அப்படின்னா அதுக்கு நீங்க எங்க வரணும் அப்படின்னா மாஸ்க்கு வரணும். அதாவது திருப்பலிக்கு நீங்க வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாசுக்கு வந்து அந்த ஒரு திருப்பலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோம கத்தோலிக்க சபையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க போய் அங்க கலந்துகிட்டாதான் என்ன கிடைக்கும்? நம்மளுடைய அனுதின பாவங்களுக்கு அங்க மன்னிப்பு கிடைக்கும். அத வந்து அங்க கழுவ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு திருப்பலி, இந்த ஒரு மாஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய அனுதின பாவங்களை அது என்ன பண்ணிடும் அப்படின்னா கழுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் அவங்க நம்பிக்கையா இருந்தது. நம்பிக்கை அப்படின்னு சொல்றதோட இந்த ரோம கத்தோலிக்க சபை அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஒரு நம்பிக்கையை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நிறைய குருமார்கள் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் பிரீஸ்ட், பாஸ்டர், பிஷப் நிறைய லெவல்ஸ்ல இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற அந்த குருமார்கள் அவங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு வல்லமை, ஒரு பவர் இருந்துதான். என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாசத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? சோ அந்த கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு பிரெட், ஆக்சுவலா பிரதர் இங்க வந்து வேஃபர்னு எழுதுறாரு, பிரேக்கிங் தி வேஃபர். ஓகேங்களா? நம்ம இந்த இதுல கடையெல்லாம் பார்த்திருப்போம் சின்ன வேஃபர் மாதிரி. சோ அந்த மாதிரி இங்க வந்து மென்ஷன் பண்றாரு. ஓகேங்களா? சோ இந்த வேஃபர் அவங்க உடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களால இந்த ஒரு அப்பத்தையும் அந்த ஒரு திராட்சை ரசத்தையும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு அப்பம் இருக்குல்ல, இந்த ஒரு வேஃபர் இருக்குல்ல, இந்த ஒரு வேஃபரை இந்த ஒரு குருமார்க்கரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமாகவே அங்க மாத்த முடியும். அப்படி ஒரு வல்லமை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு பொசிஷனுக்கு அவங்க வராங்கல்ல இந்த குருமார்கள், அவங்களுக்கு ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அப்பம் இருக்குல்ல, இந்த வேஃபர், இந்த வேஃபர் தான் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோடைய ஆக்சுவல் பாடி. ஓகேங்களா? சோ அப்படி யாரால மாத்த முடியும்னா அந்த குருமார்க்கரால மாத்த முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வல்லமை இருந்துதான். சோ அதே மாதிரி அந்த ஒரு ஒயின் இருக்குல்ல, இந்த திராட்சை ரசம், அதை வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஆக்சுவல் பிளட்டாக அவங்களால மாத்த முடியும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அந்த குருமார்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பவர், வல்லமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இததான் என்ன பண்ணுவாங்க, இந்த வேஃபர், இந்த பிரெட்டை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடைப்பாங்க. கரெக்டுங்களா? சோ இந்த உடைக்கிற விஷயத்த எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா உடைச்சுதாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன் அதை உடைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த உடைக்கிற விஷயத்துல என்ன இருக்கான், அவங்க உடைக்கும் போது எதை உடைக்கிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை உடைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாத்திட்டாங்க, அதை அவங்களோட வல்லமையினால அந்த ஒரு அப்பத்தை, அந்த ஒரு வேஃபரை என்னவா மாத்திட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ஆக்சுவல் பாடி, ஒரு சரீரமா மாத்திட்டாங்கல்ல. இப்ப அந்த சரீரத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா உடைக்கிறாங்க. இதை எதுக்கு மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிஜமாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சரீரத்தை பிட்டு நம்மளுக்கு கொடுத்தாரு. கரெக்டுங்களா? ஈடுபலியாக சிலுவை மரணத்துல பிட்டு கொடுத்தாரு. சோ அதுக்கு இங்க ஈக்குவலா இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அங்க எப்படி இயேசு கிறிஸ்து நிஜமாவே அவரோட சரீரத்தை பிட்டு இந்த உலக மக்களுக்கு கொடுத்தாரோ அதே போல இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு அப்பத்தை நான் உடைக்க போறேன். இது உடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஆக்சுவலான இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பலி ஆகுது, ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகுது. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதை உடைச்சு இதை பிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போறேன். சோ இந்த சாக்ரிஃபைஸ், இந்த பலியை நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம், அந்த அனுதின பாவங்கள் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கழுவப்பட்டுரும், நீக்கப்பட்டுடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ரோம கத்தோலிக்க சபையில இருக்க எல்லாருமே இந்த மாஸ் அப்படின்னு சொல்லும் போது விடவே மாட்டாங்க. அவங்க போய் கண்டிப்பா அதுல வந்து கலந்துக்குவாங்க. அதுவும் முக்கியமா லேட்டா போனாலும் எதை விட மாட்டாங்க,
இந்த அப்பத்தை சாப்பிடுறதுலயும் இந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறதையும் விடவே மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு போய் சாப்பிட்டு வந்துரும். ஏன்னா அங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த அப்பம் தான் ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம், அந்த திராட்சை ரசம் தான் ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். அதை கன்வெர்ட் பண்றதுக்கு அங்க இருக்க குருமார்களுக்கு பவர் இருந்தது, வல்லமை இருந்தது. சோ அதை அவங்க பிக்கும் போது எப்படி நிஜமாவே இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை அங்க பிட்டு கொடுக்குறாங்க. சோ அதை நம்ம பருகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாமே அங்க என்ன ஆயிடுதுன்னா சரியாயிடுது, நீக்கப்படுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக அங்க ரோம கத்தோலிக்க சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சோ இதுக்குதான் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய மூத்த சகோதரர், இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், ஓகேங்களா, ஒரு தெய்வீக நிலையிலிருந்து இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டீச்சிங், இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், ஓகேங்களா, இதை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு அருவருப்பான ஒரு காரியம். யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா ரெக்கார்ட் பண்றாரு. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு ஒரு பேரும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா பாலாக்கும் அருவருப்பு. கரெக்டுங்களா? இதை நம்ம படிச்சிருப்போம். எங்கங்க? தானியேல்ல படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? சோ அதை தான் இங்க கோட் பண்றாரு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஓகேங்களா? சோ அப்படின்னா இந்த வசனத்தை பிரதர் அங்க கோட் பண்றாரு. என்ன அப்படின்னா நிஜமாவே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அன்றாட பலி கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த அன்றாட பலி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு இந்த ஒரு பாலாக்கும் அருவருப்பு, ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த இந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3rd செஞ்சுரியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த மாஸ் மத்த இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? சோ இந்த இடத்துல அன்றாட பலி நீக்கப்பட்டுன்னு எழுதுறாருல, அப்படின்னா என்னங்க? அன்றாட பலி நீக்கப்பட்டு அப்படின்னா அனுதினமும் நம்ம என்ன பண்ணணுங்க? பலி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறாரு. ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எக்லிஷா வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இதுலயும் கிடையாது. கரெக்டுங்களா? அனுதினமும் ஏதாவது ஒரு ஜீவ பலி அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கேரக்டர் சேஞ்ச் இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு பர்சனல் ஸ்டடி, ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிட்டே இருக்கணும். அங்க அன்றாட பலி அங்க இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இந்த விஷயத்த தான் அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இதை மாத்துனதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலயும் இவங்களுக்கு என்ன பேரா இந்த ரோம கத்தோலிக்க சபைக்கு என்ன பேர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி கிரைஸ்ட். நிறைய அந்த கிறிஸ்துகள் இருக்காங்களாம். அதுல யார் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோம கத்தோலிக்க சபை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய அருவருப்பான காரியங்கள் நிறைய டினாமினேஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தோட சீஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரோம கத்தோலிக்க சபை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இவங்க நிறைய விஷயத்தையும் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? டோட்டலா கிறிஸ்டானிட்டியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புரட்டி போட்டுட்டாங்க. அந்த ரோமன் சிஸ்டத்தை உள்ள எடுத்துட்டு கிறிஸ்டானிட்டி சிஸ்டத்தையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒட்டுமொத்தமா அவங்க மாத்தி போட்டுட்டாங்க. சோ அதனால எல்லா அந்தி கிறிஸ்துலயும் யார் பிரதானமா இருக்காங்க, சீஃபா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரோம கத்தோலிக்க சபை தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலங்காலமாக செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி, நூற்றாண்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆதிக்கத்தை அவங்க செலுத்திட்டு இருக்கிறாங்க. யார் மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்து மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இது எது வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா? 3rd செஞ்சுரியில 3வது நூற்றாண்டுல தொடங்கினது 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு விஷயத்த மாத்திருப்பாங்க பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் தான் பாக்குறோம். ஓகேங்களா? ஆனா எக்கச்சக்க விஷயத்த அவங்க மாத்திருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இது 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஃபர்மேஷன் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா
ஒரு பெரிய சீர்திருத்த இயக்கம் அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உருவாயிடுச்சு. எப்ப அப்படின்னா இந்த 16ஆம் நூற்றாண்டுல 16th செஞ்சுரியில அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணி எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? இது யாரு பண்ணதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யாருன்னா மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருங்க, அங்க வந்து அந்த ஒரு 95 தீசிஸ் எல்லாம் எழுதி என்ன பண்ண விட்டன்பர்க் சர்ச் எல்லாம் எழுதி ஒட்டுனாருன்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ அப்பையில இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு கிளர்ச்சி அங்க தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ரோம கத்தோலிக்க சபையில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருன்னா இந்த ரோம கத்தோலிக்கர்களை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு இருண்ட காலத்துல இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியுமே எப்பன்னா 3rd செஞ்சுரியில இருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த இருண்ட யுகத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ரெஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு சீர்திருத்தல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய சத்தியங்களை வேதத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்க தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுதான். ஸோ இவங்க என்னென்னலாம் தப்பான உபதேசங்கள் அங்க சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், ஃபால்ஸ் பிராக்டிசஸ், ஒரு தப்பறையான கோட்பாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இவங்களுக்கு சீஃப் ஆன்டி கிரைஸ்ட்ன்ற ஒரு பேரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இந்த ஒரு டைம்ல இந்த 16th செஞ்சுரியில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதுதான் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம் ஒரு அடிஷ்னல் லைட், ஒரு வெளிச்சத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாராம் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு. இந்த அவங்க தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்ததுனாலதான் இவங்களுக்கு என்ன பேருங்க புரொட்டஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. கரெக்டுங்களா? சோ இவங்களுக்கு தேவன் அங்க என்ன பண்ணியிருக்கான் அடிஷ்னல் லைட், ஒரு வெளிச்சத்தை அங்க நிறைய கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 16th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய சத்தியங்களை தோண்டி எடுக்கும் போதுதான் என்ன கண்டுபிடிச்சாங்களாம், மெமோரியல்னா என்ன, இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலினா என்ன, அவர் எதுக்காக இந்த ஒரு மரணத்தை அவரு அங்க வந்து சிலுவையில விட்டாரு, சோ அதுல என்ன கான்செப்ட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, அவர் என்ன பலி கொடுத்தாரு, சோ நிறைய விஷயங்கள் அப்பதான் வெளியே வந்துதான். சோ அது வரைக்குமே இவங்க என்னதான் நம்பிட்டு இருந்தாங்கன்னா மாஸ்க்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், அங்க போயிட்டு வந்தா நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளதான் அவங்க இருந்தாங்க. சோ இந்த காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மெமோரியல்னா என்ன, இயேசு கிறிஸ்துவோட பலினா என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அங்க வெளியவே வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே 16th செஞ்சுரியில தி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டு பேப்பல் தியரி, இந்த போப் ஆண்டவர் இருக்கிறார்ல, சோ அவருடைய இந்த ஒரு திருப்பலி கான்செப்ட், இந்த ஒரு பாலாக்கு மறுவறுப்பு, சோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏடி 1552ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஒரு பிரேயர் புக்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிரேயர் புக்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாஸ் அப்படின்ற அந்த திருப்பலி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீக்கி போட்டுட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சோ அது வரைக்கும் இவங்களும் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா அததான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. எப்ப இது தெரிய ஆரம்பிச்சதோ, தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரேயர் புக்ல இருந்து மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் அங்க எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல பிரதர் எழுதுறாரு என்ன அப்படின்னா இந்த ஒரு மாஸ் விஷயம் இருக்குல்ல, இது வந்து என்ன பாத்தீங்கன்னா வாரம் வாரம் நடக்கிற ஒரு விஷயம். சோ இத வந்து எதுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மெமோரியலுக்கு அங்க ஈக்குவலா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடத்த வேண்டிய அந்த ஒரு மெமோரியலை, அந்த ஒரு நினைவு கூறுதலை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வார வாரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது மாசஸ் வேர் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா? எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், வந்து உங்க பாவத்தை கழுவிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு அப்பத்தையும் அந்த ஒரு திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடுங்க, உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டுரும். எதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க? ஒரு வருஷம் கழிச்சு ஏன் நீங்க உங்களோட பாவத்தை நீங்க நீக்கிறீங்க? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, வாராந்திர வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு ஒரு கூடுகை வேணுமா நீங்க வாங்க, வந்தீங்கன்னா உங்களோட அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கும், நான் பிட்டு கொடுக்குறேன், அதை நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுடைய பாவங்கள் இமீடியட்டா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப பிரபலப்படுத்த அங்க ஆரம்பிச்சாங்க இந்த ரோம கத்தோலிக்க சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இத வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் என்ன பண்ணணும், அதை அனுசரிக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஜனங்களுமே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதை
அவங்க அந்த ஒரு காலத்துல கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டன்ஸாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க, கரெக்ட்டுங்களா? சோ அவங்களாவது என்ன பண்ணாங்க, சோ இதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போக போக அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம், இந்த மெமோரியலை வச்சுக்கலாம், இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள சில டினாமினேஷன்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ப்ரொட்டஸ்டான்ஸ் சொல்லும் போதே நிறைய டினாமினேஷன்ஸ், கரெக்ட்டுங்களா? நம்ம பாக்குறோம் 43,000 டினாமினேஷன்ஸ் பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொரு விதமான ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். ஒரு டினாமினேஷன் என்ன பண்ணுவாங்களாம், மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை வச்சுக்கலாம், ஒரு டினாமினேஷன் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கலாம், ஒரு டினாமினேஷன் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கலாம். சோ அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா அவங்களோட சுய நீதிக்குள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஏன்னா இவங்க தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுனால இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? படிச்சிடலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 2 42 மற்றும் 46 அப்போஸ்தலர் 42 மற்றும் 46 நான் வாசிக்க பிரதர். வாசிங்க. அப்போஸ்தலர் 42 மற்றும் 46 அவர்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஆன் பண்ணாம இருக்கு. அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஓகேங்களா? சோ இந்த வசனத்தெல்லாம் இவங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ப்ரொட்டஸ்டன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு கோட்பாட்டுக்குள்ள போறதுக்கு அது வழிவகுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யமா இருந்து அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணிதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் என்ன பண்ணினாங்க, தரித்திருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். சோ வீடு வீடா என்ன பண்ணிருக்காங்க, அப்பம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துச்சு. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். மேபி அதை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? சோ அடுத்த ஒரு வசனம் இருக்கு, அது கிளியரா நம்மளுக்கு சொல்லும். என்னன்னா அப்போஸ்தலர் 20 சிஸ்டர் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அவங்க கோஹோஸ்டா போட்டீங்கன்னா அவங்க மியூட் அன்மியூட் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 20 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா வாரத்தின் முதல் நாளிலே என்ன பண்ணிட்டாங்க, அப்பம் பிட்டார்கள். யாருன்னா சீஷர்கள். ஓகேங்களா? அவங்க எல்லாம் கூடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பம் பிட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் சண்டேன்னு வச்சுக்கோங்க. சண்டே சண்டே என்ன பண்றது, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க மெமோரியல் அனுசரிச்சிருக்காங்க சீஷர்லாம், நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், மெமோரியல் அனுசரிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள ஒரு டினாமினேஷன் போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய தப்பறையான உபதேசத்துக்குள்ள அவங்க போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இங்க சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பவுல் கூட அங்க இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டியதா இருந்தது. அவர் என்ன பண்ணாருங்க, உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தார். சோ அவங்க அவருடைய ஊழியத்துக்குன்னு போகும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வார வாரம் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், மீட் பண்ணிருக்கலாம். அவங்க ஒரு என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னா ஒரு லவ் ஃபீஸ்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போஜனம் சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாரந்தோறும் முதல் நாளிலே அப்படின்னு சொல்லும் போது, ஓகே எவ்ரி சண்டே என்ன பண்ணி ஆகணும், இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரியிலே பிரசங்கித்தான். ஓகேங்களா? ஒரு ஊருக்கு போறதுனால என்ன பண்ணிருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விடிய விடிய பிரசங்கித்திருக்காரு. சோ அங்க டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிருக்கு. சோ ஆவிக்குரிய வளர்ச்சி அங்க இருந்திருக்கு. ஒரே விஷயம் அவங்க பண்ணிருக்காங்க, என்னன்னா அவங்க அப்பம் பிட்டு சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபீஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு சகோதரன் வீட்டுக்கோ ஒரு சகோதரி வீட்டுக்கோ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க, ஏதாவது சாப்பிடுவோம்ல. இப்போ ஒரு காட்டேஜ் மீட்டிங் வைக்கிறோம்னா அங்க என்ன நடக்குங்க,
அங்க போய் ஃபுட்டு பரிமாறுவாங்க. அங்க ஒரு லவ் ஃபீஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு விஷயத்த தான் அங்க அப்போஸ்தலர்களும், சீஷர்களும் அங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன இல்ல அப்படின்னா, மெமோரியல் இல்ல அப்படின்றத அங்க பிரதர் வந்து சொல்றாரு. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பூமியில இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க ஒரு வாட்டி? வசனம் கூட இருக்கும். எம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம். அப்பம் பிட்டு அங்க குடுத்தாரு. அத வச்சுதான் அந்த ஸ்டைல வச்சுதான் அவங்க இயேசு கிறிஸ்துவனே கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து அந்த மாரி அப்பம் புட்டு அவங்க அப்பம் சாப்பிடுறது அவங்களுடைய வழக்கம். அப்பமும், திராட்சை ரசமும் சாப்பிடுறது தான் அவங்களுடைய வழக்கமே. ஓகேங்களா? மீனோட சாப்பிடுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா, சோ இந்த ஒரு பிராக்டிஸ அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவும் அந்த 40 நாள் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கலாம்? சீஷர்களோட அந்த ஒரு அப்பம் பிட்கிற ஒரு விஷயத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து 40 நாளுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறமும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்பம் பிட்கிற ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அங்க ரொம்ப ஜெருசலேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். ரொம்ப கடுபுடியான ஒரு நேரம். கரெக்ட்டுங்களா? யாரும் கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்க கூடாது அப்படின்னும் போது வீட்டுலதான் கூடிய டிஸ்கஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா வெளிய வந்து என்ன பண்ணிடுவாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ நெறைய பிரச்சனைகள் அந்த ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ வீடு வீடா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் அங்க மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க, டிஸ்கஷன்ஸ், அடுத்த ஹார்வெஸ்ட் எங்க போடலாம். சோ இந்த மாதிரி நெறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அங்க போயிருக்கும். சோ அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பிட்டுருக்காங்க, அப்பம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இத நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இது மெமோரியல். அதனால என்ன பண்ணணும்? வாரம் வாரம் நம்மளும் மெமோரியல் அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் பிரதர் எழுதுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்பத்தை மட்டும்தான் பிரதர் வசனம் என்ன பண்ணுதுங்க? அங்க சொல்லுது. கரெக்ட்டுங்களா? சோ வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் தான் இருக்க வழிய, கப்பு அந்த ஒரு பாத்திரத்தை குறிச்சு என்ன இல்லைங்க? வசனம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அந்த ஒரு திராட்சை ரசத்தை குறிச்சு அங்க வசனமே கிடையாது. ஆனா எங்கெங்கெல்லாம் மெமோரியலை குறிச்சு அந்த ஒரு நினைவு கூறுதலை குறிச்சு நம்மளுக்கு வசனம் வருதோ, ஃபர்ஸ்ட் அப்பம் வரும். உடனே அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, திராட்சை ரசம். அந்த பாத்திரத்தை குறிச்சு அங்க வசனம் நம்மளுக்கு வரும். ஆனா இந்த மாரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாத்திரத்தை குறிச்சு அந்த ஒரு திராட்சை ரசத்தை அவங்க வந்து பருகுனாங்க அப்படின்ற ஒரு விஷயமே எந்த ஒரு வசனத்திலயுமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இது நம்மளுக்கு நல்லா கிளியராவே தெரியுது. என்ன அப்படின்னா, இது ஒரு லவ் ஃபீஸ்ட். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வீடுகள் தோறும் அவங்க டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க ஒண்ணா கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். மெமோரியல் ஸ்டில் அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு டாபிக்ல பிரதர் இந்த ஒரு விஷயம் எல்லாமே எழுதுறாரு. அப்படின்னா ஆரம்பத்துல எப்படி இருந்தது இந்த ஒரு மெமோரியல்? போக போக அதோட கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? இது ஆர்சி உள்ள வந்து என்னென்னலாம் பண்ணாங்க? புரொட்டஸ்டன்ஸ் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? அதுக்கப்புறம் இது எப்படி போச்சு? அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதர் இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாவே அங்க எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஈஸ்டர் பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்மளுடைய 7ஆம் தூதன் ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. அதை படிக்கலாம் பாருங்க. ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள்ல ஒரே ஒரு இடத்துலதான் வருது. ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மட்டும்தான் என்ன வருதுன்னா, இந்த ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது. ஓகேங்களா? மத்த எங்கேயுமே ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நம்ம தமிழ்ல படிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆஃப்டர் ஈஸ்டர் டு பிரிங் இம் ஃபோர்த் டு தி பீப்புள். ஈஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்க எழுதியிருக்கு. இதே நம்ம தமிழ்ல படிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஓகேங்களா? அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க? பஸ்கா பண்டிகைன்னு போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல மட்டும் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் இப்போ 14th 15th சென்ச்சுரியில டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. இங்கிலீஷ்ல அப்பதான் வந்தது. வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த இடத்துல பஸ்கா பண்டிகைக்கு பதிலா ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க? அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்கிலீஷ் பைபிள் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் படிப்பாங்க. சோ அதை படிக்கும் போது என்ன நம்மளுக்கு தோணும் அப்படின்னா, ஈஸ்டர் பண்டிகை போல அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜெர்மனில இருந்து என்ன பண்ணிருக்கலாங்க? இது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதுறாருன்னா, ஹீத்தன். ஹீத்தன் வந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீத்தன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? இந்த ஹீத்தன் அப்படின்றவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மெஜாரிட்டி கடவுள் நம்பிக்கை இருக்காது.
அப்படி இல்லைன்னா மேஜரா ஏதாவது ஒரு மதம் இருக்குல்ல, அந்த மதத்தை சான்று இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேஜரா இருக்குது இந்து, இஸ்லாம், கிறிஸ்டின்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையுமே இவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பிக்கையில அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்கள்ட்ட இருந்து தான் இந்த ஒரு ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை மருவி வந்திருக்கும். முக்கியமா ஜெர்மனில இருந்து அது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகையை அங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். பாத்தீங்கன்னா அதோடைய ஒரிஜினல் வேர்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா எஸ்டிரா அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்தா இந்த ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வந்தது, மருவி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். சோ இந்த வார்த்தை முதல்ல எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் ஆரிஜின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்றார். அதாவது கிழக்கு தேசங்கள்ல இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப கிழக்கு தேசங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பெண் தெய்வத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க வணங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? காடஸ் ஆஃப் தி சாக்சன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு பெண் தெய்வத்தை கிழக்கத்திய தேசத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. எப்ப அப்படின்னா ஸ்ப்ரிங்ல. இப்பனா வசந்த காலத்துல இந்த எஸ்டேரா அப்படின்ற இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருப்பாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா வசந்த காலத்துல. இந்த வசந்த காலத்துல வேற எந்த பண்டிகை நம்மளுக்கு வரும் அப்படின்னா இந்த பாஸ் ஓவர், இந்த மெமோரியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாஸ் ஓவர், இந்த மெமோரியல் எதுல எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈஸ்டரோட அங்க எடுத்துட்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். நெட்ல நம்ம இந்த அம்மாவுடைய அந்த ஈஸ்டரா அப்படின்ற ஒரு பேரை போட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிக்சர்ஸ் வருது. ஓகேங்களா? சோ இவங்க தான் அவங்க யாருன்னா கிழக்கத்திய தேவி. ஓகேங்களா? கிழக்கு தேசத்துல இந்த அம்மாவை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப ஒரு கடவுளாக அங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து 3rd செஞ்சுரியில இருந்தே இதை வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா இந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த அம்மாவுடைய கையில வந்து போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா முட்டை இருக்கும். பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு போட்டோல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மடியில முயல் இருக்கும், பன்னி. ஓகேங்களா? இன்னைக்கு போய் நம்ம ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூகுள்ல போட்டோம்னா என்னதான் வரும் அப்படின்னா முட்டை கலர் கலரா வரும். அதே மாதிரி பன்னி, இந்த முயல் தான் வரும். ஓகேங்களா? சோ ரொம்ப அழகா தெரியுது என்ன அப்படின்னா இந்த ஈஸ்டர் அப்படின்ற ஒரு பண்டிகை எங்க தான் மருவி வந்திருக்கு அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணிருக்குங்க, அங்க மருவி வந்திருக்கு. ஒரு கிழக்கத்திய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இவங்களுடைய பண்டிகையோடைய பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதை தான் எங்க எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய இதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் அப்படின்னா யாரோடைய பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு அம்மா. ஓகேங்களா? ஒரு கிழக்கத்திய ஒரு தேவி இருந்திருக்காங்க. அந்த தேவியோடைய பண்டிகையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமா, கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடினோம் அப்படின்னா அன்னைக்கு போய் பிரியாணி செஞ்சு கேக் கட் பண்ணி இல்ல போய் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லி சோ இதை நம்ம ஏதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலா கிறிஸ்தவ மண்டலத்திலே இது தெரியாது. ஓகேங்களா? சோ அவங்களே என்னன்னா எதுவுமே தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நம்மளும் அதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா யாரை வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த அம்மாவை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, அங்க வணங்குறவர்களாக அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இந்த ஒரு வார்த்தை ஈஸ்டர் அப்படின்றது தான் கிறிஸ்தவர்கள், அதுவும் கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே எப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸ்டர் சண்டே அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே இது என்னன்னா ஏன் ஈஸ்டர் அந்த ஒரு வார்த்தை வந்தது என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் தான் அது. அவர் என்னைக்குதான் உயிர்த்தெழுந்தாரு? சண்டே தானே உயிர்த்தெழுந்தாரு. அதனால அது வந்து ஈஸ்டர் வந்து கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க சண்டே அதை வருஷத்துக்கு ஒரு தாட்டி அங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அதோடைய உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உள்ள ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்தது, அது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பிரதர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா சண்டே, ஈஸ்டர் சண்டே அப்படின்ற ஒரு பேர் வந்து இப்ப நம்ம எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல கிறிஸ்தவர்கள். ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன சொல்றாராம், ஓகே ஈஸ்டர் சண்டே தான் வந்து யார் வந்தது, நிஜமாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார். எப்ப? 33 ஏடியில. கரெக்டுங்களா? சோ 33 ஏடியில நிஜமாவே சண்டே தான் என்ன ஆனாருங்க, உயிர் திறந்தார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ணாருங்க, மரணத்துக்குள்ள போனார். அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது 33 ஏடியில. ஓகேங்களா? சோ பிரதர் என்ன சொல்றாரா, சரி சண்டே ஈஸ்டர் சண்டே அப்படின்னா உயிர்த்தெழுதல நம்ம என்ன பண்றோங்க,
நினைவு கூர்றோம்ல. அதனால பிரதர் என்ன சொல்றேன், எவ்ரி சண்டே நீங்க என்ன பண்ணிடுங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுங்க அப்படின்றார். புரியுதுங்களா? சோ அப்படின்னா அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்மளை எவ்ரி சண்டே என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா நினைவு கூற அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்குன்னு பிரியாணி செஞ்சோ கேக் கட் பண்ணியோ இல்ல, அந்த ஒரு நினைவு கூறுதலுக்குள்ள நம்மள அங்க போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் growth-க்கும் நம்ம ஆண்டவரை மறக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்ரி சண்டே கூட என்ன பண்ணிக்கலாம். ஆமா, இந்த வந்து ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய நினைவு கூறுதலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நினைச்சுக்கலாம், அந்த நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சோ இப்ப இந்த ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு பாஸ் ஓவர் சீசன் வசந்த காலத்துல ஸ்ப்ரிங்ல தான் என்ன ஆகும்னா அங்க வரும். சோ அந்த நேரத்துலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த எஸ்டீரா அப்படின்ற ஒரு பண்டிகையெல்லாம் இந்த ஒரு அம்மாவுடைய பேரெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே அடுத்தது பார்க்க போறோம். குட் ஃப்ரைடே அப்புறம் ஈஸ்டர் சண்டே இப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கிறிஸ்தவத்துக்குள்ள அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இது 3rd செஞ்சுரியில இருந்து காலகாலமாக நூற்றாண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சா, ஒரிஜினல் மெமோரியல், ஓகேங்களா, உண்மையான அந்த ஒரு நினைவு கூறுதலை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே என்ன ஆயிடுச்சுங்க, மறந்துடுச்சான். அதை எப்படி அனுசரிக்கணும், அங்க என்னென்ன பொருட்கள் இருக்கணும், அது எப்படி பண்ணணும், சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே இன்னைக்கு என்ன நிலைமைங்க, ஆமா ஒட்டுமொத்தமாவே அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே எதுக்குள்ள போயிட்டாங்கன்னா மாசு, திருப்பலி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்குள்ள போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நினைவு கூறுதல், அந்த ஒரு மரணம், அதோடைய முக்கியத்துவம் எதுவுமே என்னன்னா அவங்களுக்கு புரியல, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. ஒரிஜினல் மெமோரியல் லாஸ்ட் இட்ஸ் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு அர்த்தமே இல்லாம அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெயினான ரீசன் யார் அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு குட் ஃப்ரைடே, ஓகேங்களா? சோ இந்த ஒரு குட் ஃப்ரைடேயும் அவங்க எப்படிதான் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து யூத கேலண்டர், ஓகேங்களா? சோ இந்த ஒரு யூத கேலண்டர்ல இதுதான் நீசான் மாசம், முதல் மாசம் அவங்களுக்கு, ஓகேங்களா? அப்பதான் இந்த பஸ்கா பண்டிகை அங்க வரும், ஓகேங்களா? சோ வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், எப்ப அந்த ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் வருது, அங்க இருந்து எப்ப அமாவாசை வருது, அந்த டேட் எல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? சோ இதுக்கு எதோட மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா யூத கேலண்டரோட என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல் அந்த டைம்ல தான் நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த பஸ்கா பண்டிகை, நம்மளுக்கு அந்த மெமோரியல் அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சோ இந்த கான்செப்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க மாத்திட்டாங்க, ஓகேங்களா? என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு ஜூவிஷ் கேலண்டரோட யூத கேலண்டரோட நம்ம என்ன பண்ணணும், இத பார்க்கணும். சோ அதனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கான்செப்டே எடுத்துடலாம். ஏன்னா யூதர்கள் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொள்ளவே இல்லையே, அவங்களாம் எதிரியா தானே இருந்தாங்க, எதுக்கு அவங்களுடைய கேலண்டரை வச்சுட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை அங்க கண்டுபிடிக்கணும். சோ அதனால என்ன பண்ணிடலாம், சோ இந்த கேலண்டர் இந்த கான்செப்டே நம்ம எடுத்துட்டு புதுசா என்ன பண்ணலாம்னா ஒரு கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். படிச்சிடலாம் பாருங்க அதை கூட. புது சிருஷ்டியின் பஸ்கா பேஜ் 639ல சிஸ்டர் படிங்க. புது சிருஷ்டியின் பஸ்கா. நாம் ஏற்கனவே விளக்கமாக கூறியுள்ளபடி பல நூற்றாண்டு காலமாக யூத காலண்டர் முறைப்படி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட தேதியை கணக்கிடுவது பழக்கமாக இருந்தது. ஆனால் ஓகேங்களா? சோ இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை எதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா யூத கேலண்டரை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கலாம். ஆனால் காலா காலத்தில் கூடுமான வரை யூத நிறுவனத்தின் முறைகளை மாற்ற வேண்டும் என்ற வாஞ்சையோடு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் மரண நாளை கணக்கிடும் முறையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு கால கணக்கை என்ன பண்ணியே ஆகணும், கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட புதுசா என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்த அங்க எடுத்துட்டு வராங்க. அது யார் எடுத்துட்டு வராங்கன்னா அடுத்தது எழுதுறாரு, படிக்கலாம். நிசேயா என்ற இடத்தில் கூடிய கிறிஸ்தவ சங்கம் வசந்த காலத்தில் மத்திய ரேகையை சூரியன் கடந்த பின்னர் வருகிற முதலாவது பௌர்ணமியை தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை அன்று இனிமேல் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த நீசா நம்மளுக்கு தெரியும், இந்த நீசா இந்த ஒரு கோட்பாடு எப்ப வந்தது அப்படின்னா 325 AD, ஓகேங்களா? கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணாருங்க, ஒரே நாள்ல கிறிஸ்தவனா மாறினார்ல. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க ஒரு கவுன்சில் போட்டாங்க, எக்குமினரல் எக்குமினேக்கல்
கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமாக கூடி நிசையா கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வசந்த காலத்தில் மத்திய ரேகையை சூரியன் கடந்த பின்னர் அதே ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. சூரிய ஒளி என்ன பண்ணுங்க அந்த பூமத்திய ரேகை ஓகேங்களா அந்த சென்டர் இருக்கும்ல. ஸோ அந்த சென்டரை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த ஒரு சூரிய ஒளி தாண்டினதுக்கு அப்புறம் அங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா முதல் அமாவாசை கரெக்டுங்களா. முதல் அமாவாசையில இருந்து 14வது நாளை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் ஓகேங்களா. சோ இவங்க இதை எப்படி மாத்திட்டாங்கன்னா அதே வசந்த காலத்துல பூமத்திய ரேகை எப்ப ஆரம்பிக்குது அந்த ஒரு சூரிய ஒளி பாதிக்கு மேல போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருகிற முதலாவது பௌர்ணமி என்ன பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. சோ இங்க ஃபுல் மூன் வந்துருச்சு, நியூ மூன் கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்துட்டு தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. அதுக்கப்புறம் வர பௌர்ணமி எது ஃபுல் மூன் எது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர முதல் வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணி ஆகணும். ஆமா அதுதான் மெமோரியல், அப்பதான் இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்சார் அப்படின்ற ஒரு கோட்பாடை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் இனிமேல் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இப்ப யூத கேலண்டர் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய கோட்பாடு அந்த ட்ரெடிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு புது கோட்பாடை அங்க உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து படிக்கலாம். இது உலகம் பூராவும் ஆண்டவருடைய மரணத்தை கொண்டாடுவது பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளிக்கிழமை என்று தீர்மானித்ததும் அல்லாமல் யூதா பஸ்க பண்டிகையின் நாள் இந்த பெரிய வெள்ளியோடு மிக குறைந்த பட்சத்தில் மட்டுமே இசைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. சோ இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து வருஷம் வருஷம் வெள்ளிக்கிழமை தான் அவர் என்ன பண்ணாருங்க. ஆமா அவர் மரணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அதுக்கு ஈக்குவலா அந்த ஒரு பஸ்கா பண்டிகை வருமா அப்படின்னா கண்டிப்பா அங்க வரவே வராது. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. அப்பொழுதும் இப்போதும் கூட யூதர்கள் சூரியன் வசந்த காலத்தில் மத்திய அமாவாசை என்று தங்கள் மாதத்தை துவக்குகிறார்கள். அது மத்திய ரேகையை கடக்கும் வரை காத்திருந்து அதன் பிறகு வருகிற முதலாவது அமாவாசை என்று தங்கள் மாதத்தை துவக்குகிறார்கள். அதிலிருந்து 14வது நாளன்று அதாவது பௌர்ணமி என்று பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணக்கிடும் ஓகேங்களா. முறை ஸ்டார்டிங்ல கொடுத்த அதே ஒரு விஷயத்த இங்க பிரதர் திருப்பி ரிமைண்ட் பண்றாரு ஓகேங்களா. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா யூதர்கள் அப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் பூமத்திய ரேகையை விட்டு தாண்டினதுக்கு அப்புறம் வர முதல் அமாவாசை இவங்க எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா பௌர்ணமி அதை மாத்திட்டாங்க. பௌர்ணமில இருந்து அடுத்த வர வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. ஆனா ஆக்சுவலா என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமாவாசை இருக்கணும். அதாவது இந்த சூரிய ஒளி தாண்டினதுல இருந்து முதல் அமாவாசை அதுல இருந்து வர 14வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அன்னைக்குதான் என்ன அப்படின்னா அது ஒரு பஸ்கா பண்டிகை. சோ 14 நாள் கழிச்சு என்ன வரும் அப்படின்னா பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க. கணக்கிடும் முறை இப்படி மாற்றப்பட்டதால் இந்த மாற்றத்தின் மூலம் 2 விதமான கணக்கீடுகளுக்கு இடையில் கிட்டத்தட்ட 1 மாத வித்தியாசம் கூட எப்பொழுதாவது ஏற்படுகிறது. ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் கழிச்சு பௌர்ணமி தான் வரும் ஓகேங்களா. அந்த அமாவாசையில இருந்து கணக்கெடுத்து 14th டே ஓகேங்களா. கரெக்டா 15 அந்த 15வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் முடியும் அந்த 3க்கு ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா அடுத்தது பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அன்னைக்குதான் ஆக்சுவலா பஸ்கா பண்டிகை, அன்னைக்குதான் அவரு இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு காலப்பகுதியில இருந்து இந்த சூரிய வெளிச்சம் தாண்டினதுல இருந்தே வர முதல் பௌர்ணமி எதுன்னு பார்த்துட்டு அங்கிருந்து வர வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வெள்ளிக்கிழமை தான் ஆண்டவருடைய மரணம் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வித்தியாசம் அங்க ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. சோ இதுதான் இந்த 2 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதை குறிச்சு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா நம்ம இது 2ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ண தேவையே இல்லை. நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லலாம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் உண்மையான ஒரு டேட் அப்படின்றத நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஓகேங்களா. ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ யூதர்களுடைய முறைமையின்படி தான் அங்க என்ன ஆச்சுங்க அந்த பஸ்கா பண்டிகை கடைபிடிச்சது ஓகேங்களா. அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆதிகால சபையில. சோ
அதே முறைமையை நம்மளும் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மூத்த சகோதரர் அங்க சொல்றார். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யூத கேலண்டரை ஏன் இயேசு கிறிஸ்து அவங்க கொடுக்கணும்? ஓகேங்களா? ஏன்னா இதை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுலயும் ஏதாவது ஒரு அர்த்தம் அங்க இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு ஒரு சூப்பரா ஒரு அழகா ஒரு பாயிண்ட் பிரதர் எழுதுறாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதை அழகா அமைச்சு வச்சிருக்கிறார். ஓகேங்களா? சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சூரியனை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகை. ஓகேங்களா? நீதியின் சூரியன், அவருக்கு நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா? மல்கியா 4:2 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு அடையாளமாக காண்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த சூரியன் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அங்க ஒப்பிட்டு அங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய செகண்ட் கம்மிங்க்கு அங்க ஒப்பிட்டு பேசுறாங்க. சோ இயேசு கிறிஸ்துவ அங்க ஒப்பிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா சூரியன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிலாக்கு எதை ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லா ஆஃப் தி கவர்னன்ஸ். ஓகேங்களா? நியாயப்பிரமாண உடன்படிக்கையை தான் எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னா, இந்த ஒரு நிலாக்கு ஒப்பிட்டு அங்க பேசுவோம். கரெக்டுங்களா? பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்றார். சோ இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை யார் தான் இந்த உலகத்திலேயே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் மட்டும்தான், அந்த ஜனங்கள் மட்டும்தான். சோ அந்த ஜனங்களை அங்க அடையாளப்படுத்துறதா இருக்குது. எது அப்படின்னா இது ஒரு நிலா அப்படின்னு சொல்லிட்டுப்பான். ஓகேங்களா? சோ சூரியன் அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும், இந்த ஒரு நிலா அப்படின்றது இந்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளைகளை கடைபிடிக்கிற இந்த யூதர்களையும் அங்க அடையாளப்படுத்துறதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவர் இறந்தார்ல, ஈடுபலி கொடுத்தார்ல, அது என்னைக்குன்னா நீசான் மாசம் 14ஆம் தேதி. ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மத்திய ரேகையில இருந்து அந்த சூரிய ஒளி என்ன ஆகணுங்க, தாண்டி வரணும். தாண்டி வந்து முதல் அமாவாசையில இருந்து 14th டே, அதான் நீசான் 14th, அன்னைக்குதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிப்பாங்க. அன்னைக்குதான் நம்மளுடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மரணத்துக்குள்ள போகிறாரு, ஈடுபலி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது அது என்னவா வருது அப்படின்னா, அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதையும் நம்ம போன ஸ்லைட்ல படிச்சோம். கரெக்டுங்களா? அந்த முதல் அமாவாசையில இருந்து 14th டே என்னவா வருது அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பௌர்ணமி அப்படின்னா ஃபுல் மூணு. ஓகேங்களா? சோ இத வந்து இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தோட அங்க ஒப்பிட்டு அங்க பிரதர் பேசுறாரு. எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அன்னைக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னா பௌர்ணமி, ஃபுல் மூணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் லிட்ரலாவே. சோ ஃபுல் மூன் என்ன அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற இந்த யூதர்கள். ஓகேங்களா? சோ இந்த யூதர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இன்னைக்கு இருந்திருக்காங்க. அவங்கதான் அன்னைக்கு அவங்களாலதான் என்ன ஆச்சுங்க, இயேசு கிறிஸ்துவே ஒரு மரணத்துக்குள்ள போனாரு. கரெக்டுங்களா? சோ அவங்களுடைய ஆதிக்கம் அங்க உயர்ந்ததாக இருந்தது. அதனாலதான் அதை வந்து ஃபுல் மூனுக்கு அங்க கம்பேர் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க முழுசா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த யூதர்கள் அங்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்லிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? சோ இது கரெக்டா நம்மளுடைய ஆண்டவர் பௌர்ணமி அன்னைக்குதான் இறக்கணும் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா தேவனுடைய மாபெரும் திட்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிடிக்கிறதுக்கு பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா யாராலையுமே பிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அன்னைக்குதான் நீசான் 14th அன்னைக்குதான், அந்த பௌர்ணமி அன்னைக்குதான் அவர் மரணத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் அங்க கிளியரா அங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பஸ்காவுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே 2-3 வசனம் வாசிச்சோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன அப்படின்னா, அவருடைய வேலை இன்னும் வராது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வேலை இன்னும் வரல. அதனாலதான் பரிசேயர் சதிசேயர் எல்லாருமே அவர் பிடிக்கணும், கல்லெறியணும், எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க சாவடிக்கணும்னு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலங்க. ஆமா, அவங்களால அதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வேலை வரல. அது என்னைக்குதான் வருது அப்படின்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு, அந்த நீசான் 14th அன்னைக்குதான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதை ஏன் பௌர்ணமிக்கு ஒப்பிட்டு அங்க சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் யூதர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, ஒரு மேலான ஒரு நிலைமையில, ஒரு ஃபுல் மூன் எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமையில அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, படிக்கலாம் பாருங்க. பௌர்ணமியில இருந்து படிக்கலாம். பௌர்ணமி அன்று அவர்
சிலுவையில் அறையப்பட்டதும் உடனடியாக சந்திரன் மறையத் தொடங்கினதும் இஸ்ரேல் ஒரு ஜாதியாக தன்மேல் ஒரு திவ்ய நிராகரிப்பை வரவழைத்துக் கொண்டது அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது புறம்பாக்கப்பட்டது என்ற ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகின்றது. இது சந்திரன் மறைந்து போனதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதுடன் அவர்கள் ஜாதியாக தாழ்த்தப்பட்டதற்கும் அடையாளமாக இருக்கிறது. ரொம்ப அழகா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இத கோட் பண்றாரு. எப்படின்னா பௌர்ணமி என்று அன்னைக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சிலுவையில் அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உடனடியாக சந்திரன் மறைய தொடங்கினது. ஃபுல் மூன் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகுங்க, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? சோ அது யூதர்களுடைய நிலைமையை அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுதான் அடுத்தது எழுதுறார். இஸ்ரேல் ஒரு ஜாதியாக தன்மேல் ஒரு திவ்ய நிராகரிப்பை வரவழைத்து கொண்டது. அது ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் அது புறம்பாக்கப்பட்டது என்ற ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகிறது. ஓகேங்களா? சோ இஸ்ரேலர்களுடைய அந்த யூதர்களுடைய ஒரு நிலைமையை அங்க குறிக்கிறது. அப்ப அந்த நேரத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் மூணு போல ஒரு பிரகாசமா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய திவ்ய நிராகரிப்பு, ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ்குள்ள இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிராகரிக்கப்பட்டாங்க, தேவன் கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதனால அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சது. எப்படி நிலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுல் மூனுக்கு அப்புறம் பௌர்ணமிக்கு அப்புறம் தேய ஆரம்பிக்குமோ அதே போல இங்கேயும் தேய ஆரம்பிச்சது. இது சந்திரன் மறைந்து போனதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் ஜாதியாக தாழ்த்தப்பட்டதற்கும் ஒரு அடையாளமாக இருக்குது. சோ ஒட்டுமொத்த தேசமுமே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, அங்க இல்லாம போயிடுச்சு. AD 70க்கு அப்புறம் தீத்துராயன் வந்து என்ன பண்ணிட்டாருங்க, ஒட்டுமொத்தமா தேசமே இல்லாத அளவுக்கு அங்க நொறுக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு உலகம் ஃபுல்லா சிதறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். சோ அந்த ஒரு தேயிற ப்ராசஸ குறிச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அழகா இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த போட்டோ பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். பாத்தீங்கன்னா 14th ஆஃப் நீசான் இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி இருந்திருக்குங்க, ஃபுல் மூணு போல இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூதர்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக ஒரு பிளெஸிங்ஸ், அந்த ஒரு ஆசீர்வாதத்துல இருந்து நிராகரிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் எதுக்கு ஒப்பிட்டு பேசுவோம் அப்படின்னா நியாயப்பிரமாணமும் அதை கடைபிடிக்கிற யூதர்களையும் அங்க ஒப்பிட்டு அங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இந்த ஒரு கான்செப்ட பிரதர் வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா அங்க சொல்றாரு. இது என்னன்னா கான்செப்டா பிரதர் சொல்லிட்டாரு, ஆனா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க அது அழகா சயின்டிபிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அங்க நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கணும். ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், வேத வசனத்தோட பார்த்தோம். கரெக்டுங்களா? இது இல்லாம பிரதர் என்ன பண்றாருன்னா இன்னொரு ஒரு டாபிக் எழுதி இருக்கிறார். ஓகேங்களா? அந்த ஒரு டாபிக்ல என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல இந்த ஈஸ்டர், பாஸ் ஓவர், எப்படி ஈஸ்டர் உள்ள வந்தது, எப்படி குட் ஃப்ரைடே உள்ள வந்தது, எதெல்லாம் மாத்தினாங்க அப்படின்றத ஒரு ஆதாரத்தோட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, மெக்லின்டாக் அப்புறம் ஸ்ட்ராங். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு என்சைக்ளோபீடியாவே போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அந்த என்சைக்ளோபீடியால இருந்து பிரதர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஆதாரங்கள், எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அங்க எடுத்து அங்க சயின்டிபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறாருன்னா பிரதர் அங்க எடுத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதை வந்து நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் 12ஆம் தேதி தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் அவங்க என்ன ஆதாரத்தை அங்க கொடுத்தாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையை கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து